இன்றைய அரசியல் ஆடுகளத்தில் முக்கியமான செய்திகளை பற்றிய ஒரு அலசல். முதல் செய்தி, மீண்டும் கிண்டி என்ஜினியரிங் காலேஜ், அண்ணா பல்கலைக்கழகம், அங்கு நடந்த அந்த பெண்ணுக்கு ஏற்பட்ட பாலியல் வழக்கு பூதாகரம் எடுத்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் தன் கையில் சவுக்கை எடுத்திருக்கிறது. உயர்நீதிமன்றம் கையில் சவுக்கை எடுத்து முதல் தாக்குதல் கமிஷனர் அருண் மீது தாக்கி இருக்கிறது. கமிஷனர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கடினமான முடிவை தெரிவித்திருக்கிறது உயர்நீதிமன்றம். கமிஷனர் அருண் மீது ஏன் நடவடிக்கை எடுக்க வேண்டும், அவர் என்ன தவறு செய்தார் அப்படிங்கிறத பல குற்றச்சாட்டுகளை அருண் மீது அடுக்கி இருக்கிறார்கள் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள். நம்மை பொறுத்தவரை என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு உயர்நீதிமன்றம் சொன்ன ஒவ்வொரு கருத்துக்கும் நம்முடைய பதில் கருத்தை ஒன்றுனா நம்ம பேச விரும்புகிறோம். முதல் கருத்து, அவங்க உயர்நீதிமன்றம் என்ன கேட்டிருக்காங்க, அதாவது எஃப்ஐஆருங்கிறது பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம். பாதிக்கப்பட்டவர்கள் கொடுக்கக்கூடிய வாக்குமூலம் தானே எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆரே புகார் கொடுத்த அந்த பெண்ணுக்கு எதிராக இருக்கிறதே எப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளோ பெரிய சதி திட்டம் பண்ணியிருக்காங்க பாருங்க. அந்த பொண்ணுக்கு புகார்லேயே அதுக்கு எதிராக சொல்கிற மாதிரி போட்டிருக்காங்க. உடனே கமிஷனர் அருண் பதில் கொடுக்குறாரு, எஃப்ஐஆர் என்ன நாங்களாக போடுறோம், இந்த நிர்மலா சீதாராமன் சொல்கிற மாதிரி ஜிஎஸ்டி நாங்களாக போடுறோம், அதுக்கு ஜிஎஸ்டி கவுன்சில் போடுது. அது மாதிரி கமிஷனர் அருண்னு சொல்கிறார், நாங்களாக எஃப்ஐஆர் போடுறோம். அவங்க புகார் கொடுக்குறவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் எஃப்ஐஆர் அப்படின்னு சொல்கிறார். இது சரியா? ஹைகோர்ட்டு கேட்ட கேள்வி சரியா? அதுக்கு அருண் சொன்னது சரியான்னு பார்த்தீங்கன்னா, ஹைகோர்ட் கேட்ட கேள்வி சரி. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படி புகார் கொடுத்தவங்க அவங்களுக்கு எதிராக நீங்கள் எஃப்ஐஆர் போடுவீங்களா? அப்போ அருண் சொல்கிறாரு, நாங்களா சொல்கிறோம், அவங்க சொன்னதை தான் எழுதணுன்னா காவல்துறையில் மிகப்பெரிய ரகசியம் இது சொல்கிறேன். எஃப்ஐஆருங்கிறது நீங்கள் வாய்மொழியாக கூறப்படும் புகார். அது ஆனால் அது எழுதுறது யார்? போலீஸ்காரன், கிரேடு 1 கான்ஸ்டபிள், இல்லைன்னா ஹெட் கான்ஸ்டபிள், ரைட்டரு, இவங்க தான் அதை புகாரை பதிவு செய்வாங்க, எழுதுவாங்க. இவங்க வாய்னால் சொல்கிறது. அப்போ எடுத்த உடனே அழுத்தம் வந்தால் அந்த எஃப்ஐஆரை சொல்கிறவங்க சொல்கிறதுக்கு எதிராக எழுதுவாங்க. எப்படின்னா, இப்போ இந்த பொண்ணு என்ன இது பண்ணாங்க அது பண்ணாங்கன்னு சொன்னால் என்ன சொல்லுவான், அந்த எஃப்ஐஆர் இப்போ எழுதுகிறவன் மேலிடத்துலேருந்து அழுத்தம் வந்துடும், மேலதிகாரிகளோ அதுக்கு அரசியல் கலந்துருக்கு, கொஞ்சம் பார்த்து எஃப்ஐஆர் போடுன்னு சொல்லிடுவாங்க. உடனே அந்த எழுதுகிற கான்ஸ்டபிள் என்ன பண்ணுவான், ஏம்மா இப்படி சொல்லக்கூடாதுமா, நீ என்ன இப்படி சொல்லு, இது உனக்கு எதிராக போகுமா அப்படின்னு ஒன்று அவங்க கேட்பாங்க. அப்போ எப்படி சார் சொல்லுது, இந்த மாதிரி சொல்லணுன்ட்டு அவங்களுக்கு எதிராக இவங்க எழுதிடுவாங்க. அவங்க கடைசி இவங்களை நம்பி கையெழுத்து போடுறாங்க. எல்லா எஃப்ஐஆர்லேயும் காவல்துறையினர் புகார் கொடுப்பவரின் வாக்குமூலத்தை அப்படியே வரிக்கு வரி எழுதுவது இல்லை. அவர்கள் தான் முடிவு செய்வாங்க எதை எழுதணும் இதுன்னு. அவங்களை எதிர் சைடுக்கு அவங்க உதவி செய்யணும்னா அவங்களே மாற்றி சொல்லுமா, இது நாளைக்கு ஓம் பக்கம் தான் போயிடும் அப்படின்னு சொல்லி தான் போடுவாங்க. அப்படி வாங்கப்பட்ட எஃப்ஐஆர் தான் அந்த பெண்ணுக்கு எதிராகவே எஃப்ஐஆரை பதிவு செஞ்சுருக்காங்க. எவ்வளோ பெரிய துரோகம் பாருங்கள். பாதிக்கப்பட்ட பெண்ணே அவருக்கு எதிராக அந்த எஃப்ஐஆரில் இருக்குது. ஹைகோர்ட்டில் இதை தான் கேட்குறாங்க, எப்படியா நீ அந்த பெண்ணு கொடுத்த புகார் தனக்கு எதிராக கொடுத்தது எப்படி வரும்? அப்போ அது எழுதுனது யார்? பிடிங்க அவரை. அந்த எழுதினவருக்கு மேலே அதிகாரிகள் யார் அழுத்தம் கொடுத்தா? இதெல்லாம் இதில் இப்போ விசாரிக்கணும் இல்லை. அதனால தான் உயர்நீதிமன்றம் போட்டாங்க. 3 பேர் கொண்ட கமிட்டி குழு அமைச்சிட்டாங்க. 3 பேரும் பெண் அதிகாரிகள், ஐபிஎஸ் அதிகாரிகள் போட்டு இதில் என்ன நடந்ததுன்னு எடுங்க. ஒட்டுமொத்த காவல்துறையே இந்த வேலை பண்ணலாமா? ஒருத்தன் கொடுத்த புகார் அவனுக்கு எதிராக அவன் கொடுப்பானா? உயர்நீதிமன்றம் கேட்குறாங்க. அந்த பெண்ணு சொல்கிறது, என்கிட்ட அவன் பலாத்காரம் பண்ணும்போது ஃபோனில் சாருன்னு பேசுனா, அந்த சார் யாருன்னு தெரியலைன்னுங்கிறாங்க. உடனே கமிஷனர் சொல்கிறார், அதெல்லாம் யாரும் பேசலை, ஒன்றும் பேசலை, நாங்கள் ஃபோனை பார்த்துட்டேன். என்ன ஃபோனை பார்த்தீங்க? கால் ஹிஸ்ட்ரி எடுப்பீங்க, கால் டீட்டெயில் எடுப்பீங்க. கால் டீட்டெயில் எடுத்து அவன் யாரோட பேசுனான்னு தெரியுமா? அவன் வாட்ஸ்அப் காலில் பேசியிருந்தா உங்களுக்கு தெரியுமா அது? ஸோ செப்பக்கட்டு கட்டுறாங்க பாவம். அந்த பெண்ணு சாருன்னு சொன்னது யார்? அந்த பெண்ணு சொல்கிறது 2 பேர். கமிஷனர் சொல்கிறார் ஒருத்தர் தான். இப்போ இதைத்தான் பிடிச்சாங்க ஹைகோர்ட்டு கமிஷனர். ஒருத்தர் தான் எப்படி சொன்னீங்க? விசாரணை நான் முடிவடையலை. எப்படி ஒருத்தர் தான் நீங்கள் எப்படி முடிவுக்கு வந்தீங்க? பாதிக்கப்பட்ட பெண்ணை 2 பேரும் சொல்லும்போது எப்படி முடிவுக்கு வந்தீங்கன்னு கேட்குறாங்க. இன்னொரு முக்கியமான இது கேள்வி கேட்குறாங்க, எப்படி வழக்கை பற்றி நீங்கள் பேசலாம்? சரியான கேள்வி. ரொம்ப நாளாக அந்த தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
காவல்துறை அதிகாரிகள் நல்லா புரிஞ்சுக்கங்க, நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, விசாரணை அமைப்பு, விசாரிப்பது தான் உங்கள் கடமை. நீங்கள் விசாரிக்கிறதுக்கு பூரா அங்கே போய் தண்டனையாருன்னு நினைக்காதீங்க. நீதிமன்றம் தூக்கி போடுவாங்க, விடுதலை பண்ணுவாங்க. பல விஷயம் நீதிமன்றத்துக்குத்தான் அதிகாரம், காவல்துறைக்கு அதிகாரம் இல்லை. எஃப்ஐஆர் போடுறதோடு சரி, சார்ஜ் ஷீட் போடுறதோடு சரி. நல்ல வக்கீலுங்க வந்தாங்கன்னா உங்கள் சார்ஜ் ஷீட்டு பீஸாக ஆயிரும். அப்படி தானே போடுறீங்க சார்ஜ் ஷீட்டு? எனக்கு தெரியாதா உங்கள் சார்ஜ் ஷீட்டு என்ன போடுவீங்க, விட்னஸ் என்ன வாங்குவீங்க, அதை எப்படி உடைக்கணும், இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? நல்ல விஷயத்துக்கு தான் நாங்கள் போவோம். உங்களை நீங்கள் போடுற தப்பைத்தான் உடைப்போம். நீங்கள் உண்மையான குற்றவாளிக்கு சாதகமாக போட்டிருந்தீங்கன்னா அவங்கள தண்டனை வாங்குமாறு, அதுக்கு நாங்கள் அந்த மாதிரி வழக்குகளில் நாங்கள் போகவே மாட்டோம். ஆனால் கோல்மால் பண்ணிங்கன்னா நாங்கள் போவோம். இந்த வழக்கில் அந்த பெண்ணுக்கு எதிராக போட்டது ஏன்? உயர்நீதிமன்றத்துக்கு பதில் சொல்லுங்கள் கமிஷனர். இரண்டாவது, ஒருத்தர் தானே எப்படி சொன்னீங்க, விசாரணையின் முடிவை நீங்கள் இப்போ டிவிலையும் பிரஸ்லையும் கமிஷனர் பேசக்கூடாது, உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க. கரெக்டு. நீங்கள் ஒரு வழக்கை விசாரிச்சிங்கன்னா குற்றப்பத்திரிக்கை போட்டு கோர்ட்டில் தான் தெரிவிக்கணும். பப்ளிசிட்டிக்கு ஃபோன் எடுத்துக்கிட்டு இது எப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொல்கிறாங்க. ஏன்னா நான் சொன்னேன் என்ன கோபம் வரும் உங்களுக்கு? ஏன்னா உயர்நீதிமன்றம் சொன்னால் எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு தானே சொல்கிறாங்க. ஏன் சொன்னீர்கள்? விசாரணை நடந்து கொண்டு இருக்கும்போது வழக்கை பற்றி ஏன் பேசினீர்கள்? பதில் சொல்லுங்கள். காவல்துறை அதிகாரிகள்னா எல்லா அதிகாரமும் கையில் இருக்குன்னு நினைச்சிடாதீங்க. நீதித்துறை தான் மேல். காவல்துறைங்கிறது நீதித்துறையிட்ட தான் போய் நிற்கணும். அதை புரிஞ்சுக்கோங்க. அதை தான் அவங்க கேட்குறாங்க. ஏன் ஒரு ஆள்னு சொன்னீங்க?